5 கொலை செய்யப்பட்டது புஷ்பராஜ் இல்லையா? எப்படி சொல்கிறீங்க டாக்டர்? விவேக் நேரில் சந்தித்து ஆச்சரியத்துடன் கேட்க டாக்டர் புன்னகைத்தார். ஆண் பிணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தபோது அவர் ஒரு கிட்னி டோனராக இருந்திருக்கலான்ற சந்தேகம். பிணத்தை வாங்கிட்டு போகிறதுக்காக வெளியே காத்துக்கிட்டு இருந்த புஷ்பராஜோட மனைவி மிஸ்ஸஸ் தாரிகாவை கூப்பிட்டு விசாரித்தோம். புஷ்பராஜ் ஒரு கிட்னி டோனர் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சது. தாரிகாவுக்கு தெரியாமல் புஷ்பராஜ் எந்த சந்தர்ப்பத்திலேயாவது தன்னுடைய கிட்னியை யாருக்காவது தானம் பண்ணி இருந்திருக்கலாமே சார். அந்த சந்தேகமும் மிஸ்ஸஸ் தாரிகா கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பிணத்தோட மற்ற அங்க அடையாளங்களை உற்று பார்த்துவிட்டு இது தன் கணவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வேணும்னா தாரிகாவை விசாரித்து பார்க்கலாம். வெளியே தான் இருக்காங்க. ப்ளீஸ் அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்க டாக்டர். டாக்டர் சுந்தரம் அழைப்பு மணியை தட்ட நர்ஸ் ஒருத்தி எட்டி பார்த்தாள். எஸ் டாக்டர். வராந்தா பெஞ்சில் தாரிகா உட்கார்ந்துருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்க. நர்ஸ் தலைமறைந்த அடுத்த நிமிடத்தின் ஆரம்பத்தில் தாரிகா உள்ளே நுழைந்தாள். முகத்தில் சந்தோஷம் முகாம் போட்டியிருந்தது. கண்களில் ஒரு பிரகாசம் தொற்றி இருந்தது. விவேக் கேட்டான், மிஸ்ஸஸ் தாரிகா, உங்கள் கணவர் புஷ்பராஜ் ஒரு கிட்னி டோனரா இல்லைங்கிற விஷயம் உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? தெரியும். அவர் கிட்னி தானம் பண்ணியிருந்தா எனக்கு தெரியாமல் இருந்திருக்காதே. உங்கள் கல்யாணத்துக்கு முந்தைய தானம் பண்ணியிருந்தா, அப்படி அவர் தானம் பண்ணியிருந்தாலும் கூட எங்கிட்ட மறைக்காமல் சொல்லி இருப்பார். அதுவும் இல்லாமல் இந்த உடல் அவரோடது இல்லைங்கிறதுக்கு வேறு சில அடையாளங்களும் ஒத்து போகுது. என்ன அடையாளங்கள்? அவரோட இடது கை சுண்டு விரல நகமே இருக்காது. எப்போவோ நடந்த ஒரு தீ விபத்து அந்த விரலை பொசுக்கிட்டதாக சொல்லி இருக்கார். ஆனால் இந்த பிணத்துக்கு சொந்தமான இடது கை சுண்டு விரல்ல நகை இருந்துச்சு. அப்புறம் பிணத்தோட காது அமைப்பு வித்தியாசமாக இருக்கு. பின்ன வீட்டில் பிணத்தை பார்த்ததும் உங்கள் கணவர் தானே சொன்னீங்க. அது எப்படி? எனக்கு இருந்த மனக்குழப்பத்திலையும் அவசரத்திலையும் இந்த பிணத்தை பார்த்ததும் என் கணவர் தான்னு நினச்சிட்டேன். உயரமும் நிறமும் உடம்போட அமைப்பும் அப்படியே இருந்தது. உங்களுக்கு லலிதா ரேணுங்கிற பெண்ணை தெரியுமா? லலிதா ரேணுவா? ஆமாம், சேத்துப்பட்டி திருமூர்த்தி ரோட்டில் வீடு. அந்த பெண்ணோட புருஷன் பெயர் கோபாலகிருஷ்ணன். எனக்கு தெரியாது. அந்த லலிதா ரேணு உங்கள் கணவருக்கு எழுதின ஒரு கடிதம் எங்கள் கைக்கு கிடைச்சிருக்கு. நான் அந்த கடிதத்தை பார்க்கலாமா? விவேக் சட்டை பையில் இருந்து கடிதத்தை எடுத்து கொடுத்தான். வாங்கி படித்து பார்த்த தாரிகாவின் அழகிய நெற்றியில் கவலை கோடுகள். இந்த கடிதம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அவரோட ஆஃபீஸ் மேஜை டிராயரில் இருந்து. எந்த பெண்ணுக்கிட்டேயும் தவறான தொடர்பு வச்சுக்கிற அளவுக்கு அவர் ஒழுக்கம் இல்லாதவர் கிடையாது. உங்களுக்கு தெரியாமல் இந்த தொடர்பை அவர் வச்சிருக்கலாம் இல்லையா? அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. பல பெண்கள் தங்களுடைய கணவர்களை பற்றி இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதோ பாருங்க மிஸ் தாரிகா, இறந்தது உங்கள் கணவர் தான் என்கின்ற கோணத்தில் வழக்கை இதுவரைக்கும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நிலைமை மாறிடுச்சு. கொலையுண்டது உங்கள் கணவர் இல்லைங்கிற உண்மை இப்போ வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. 4 நாளைக்கு முன்னாடி திருவனந்தபுரம் போய் சேர்ந்திருக்க வேண்டிய உங்கள் கணவர் புஷ்பராஜ் இப்போ இந்த நிமிஷம் எங்கே இருக்காருன்னு தெரியல. கொலையுண்டவர் உங்கள் கணவர் இல்லைன்னா வேறு யாரு? புதைக்குழியில் கிடைச்ச இந்த பெண் யாரு? சம்பவங்கள் எல்லாமே பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளேயே நடந்திருக்கு. டாக்டரின் கணிப்புப்படி அந்த 2 பிணங்களும் திங்கட்கிழமை ராத்திரியே உங்கள் வீட்டில் புதைக்கப்பட்டு இருக்கணும். டாக்டர் சுந்தரம் குறுக்கிட்டு கேட்டார். மிஸ்டர் விவேக், லலிதா ரேணுவோட முகவரி உங்ககிட்ட இருக்கா? இருக்கு. நானும் கோகுல்நாத்தும் அந்த முகவரியை கண்டுபிடிச்சு போய் பார்த்தோம். வீடு பூட்டி இருந்துச்சு. கோபாலகிருஷ்ணன் தன் மனைவி லலிதா ரேணுவை 4 நாளாக காணோன்னு சேத்துப்பட்டு போலீஸ் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்கார். கிடைச்ச ஆண் பிணத்துக்கும் பெண் பிணத்துக்கும் சொந்தக்காரர்களான லலிதா ரேணுவும் கோபாலகிருஷ்ணனும் இருக்கலாமே. எனக்கும் அந்த சந்தேகம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இன்ஸ்பெக்டர். கொலையுண்டது அவங்களாக இருந்தால் கொலையாளி 90% புஷ்பராஜ் தான். விவேக் சொல்ல தாரிகாவின் முகம் சுண்ணாம்பாய் வெளுத்து போயிற்று. உடல் லேசாய் நடுங்கியது. இரவு மணி 8:30. ராத்திரி நேர சிற்றுண்டிக்காக சாப்பாட்டு மேஜைக்கு வந்த விவேக்கை தொலைபேசி துடித்து கூப்பிட்டது. ரிசீவரை எடுத்தான். ஹலோ. மறுமுனையில் கோகுல்நாத் பேசினார். விவேக், கடந்த 2 மணி நேரமாக விசாரித்தோம். லலிதா ரேணுவோட கோயம்புத்தூர் முகவரி யாருக்கும் தெரியல. எங்கெங்கே விசாரிச்சிங்க? கோபாலகிருஷ்ணன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா வீடுகளிலுமே நுழைஞ்சு ஆட்களை துருவி பார்த்துட்டோம். கோபாலகிருஷ்ணனை பற்றி யாரும் நல்ல விதமாகவே சொல்லலை. அவன் ஒரு பயங்கரமான ஆளாம்.
அவனும் அவனோட மனைவி லலிதா ரேணுவும் ஒரு நாள் கூட சண்டை போடாமல் இருந்ததில்லையாம். லலிதா ரேணுவை கண்முன் தெரியாமல் அடிச்சிட்டு அவனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவானாம். கோயம்புத்தூரில் இருக்கிற அவள் அம்மா வீடு முகவரி ஒருத்தருக்கு கூடயா தெரியல கோகுல்நாத்? தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நாளைக்கு காலையிலேயே கோர்ட் ஆர்டரை வாங்கிக்கிட்டு கோபாலகிருஷ்ணன் வீட்டு பூட்டை உடைச்சிடலாமா? உடைச்சு பார்த்துட வேண்டியது தான். கோர்ட் ஆர்டருக்கு ஏற்பாடு பண்ணுங்க கோகுல்நாத். 11 மணிக்கெல்லாம் உத்தரவோடு போயிடலாம். வீட்டை திறந்து பார்த்தால்தான் விஷயம் வெளிச்சத்துக்கு வரும். நாளைக்கு கிரைம் பிரான்ச்சில் பார்க்கலாம். குட் நைட் கோகுல்நாத். விவேக் ரிசீவரை வைத்துவிட்டு திரும்பிய வினாடி எதிரே இருந்த டிவி திரையில் அந்த பெண்ணின் முகம் தெரிந்தது. ரூபலா பட்டனை தட்டி டியூனை திருக பின்னணியில் தூறல் ஒலித்தது. இந்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து காணாமல் போன இந்த பெண்ணின் பெயர் லலிதா ரேணு. வயது 23. மாநிறம், ஒல்லியான உருவம். காய்கறி வாங்க சந்தைக்கு போனவள் பிறகு வீடு திரும்பவில்லை என்று தெரிகிறது. காணாமல் போன இவரை பற்றி தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கண்காணிப்பாளர், காவல்துறை கட்டுப்பாட்டு நிலையம், எழும்பூர், சென்னை. தொலைபேசி எண். ரூபலா ஆச்சரியமாய் விவேக்கை ஏறிட்டாள். இந்த பெண்ணை பற்றி தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னீங்க? ஆமாம், சின்ன வயசு பொண்ணு, அழகா இருக்கா. விவேக் மறுபடியும் ரிசீவரை கையில் எடுத்துக்கொண்டு டயலில் சில எண்களை சுழற்றினான். இணைப்பு கிடைத்ததும் கேட்டான். எக்மோர் போலீஸ் கண்ட்ரோல். ஆமாம், நான் விவேக், கிரைம் பிரான்ச். மறுமுனையில் குரல் மரியாதை தொற்றி கொண்டது. சார், ஒரு தகவல் வேணும். லலிதா ரேணுங்கிற பொண்ணை காணாமல் போனது குறித்து இப்போ டிவியில் விளம்பரம் பார்த்தேன். அந்த பெண்ணை பற்றிய விவரங்கள் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார். இருந்தால் கொஞ்சம் படியுங்கள் பார்க்கலாம். 1 நிமிடம் சார். அவசரமாக ஒரு கோப்பை புரட்டும் சத்தமும் கட்டுப்பாட்டு அறை கருவி இரைச்சல் சத்தமும் கேட்டது. பின்னர் ரிசீவருக்கு குரல் வந்தது. சார், பொண்ணோட பெயர் ஜி லலிதா ரேணு. கல்யாணம் ஆனவ. கணவரோட பெயர் கோபாலகிருஷ்ணன். சேத்துப்பட்டு திருமூர்த்தி சாலையில் 68ஆம் எண் வீடு. ஃபைனான்ஸ் தொழில். மனைவி கூட அடிக்கடி சண்டை வரும். அதனால் மனைவி கோச்சுக்கிட்டு போய் இருந்திருக்கலான்றது கணவரோட வாக்குமூலம். லலிதா ரேணுவுக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர் தானே? ஆமாம். அந்த முகவரி உங்ககிட்ட இருக்கா? இல்லை சார். ஆனால் அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போகலைன்னு கோபாலகிருஷ்ணன் சொன்னார். கோபாலகிருஷ்ணனை எப்போ பார்த்தீங்க? 4 நாளைக்கு முன்னாடி. சரி, ரிசீவரை வச்சிடுங்க. மறுநாள் காலை 11 மணி. கோர்ட் ஆர்டரை கையில் வைத்து கொண்டு வீட்டின் பூட்டை விடுவித்து உள்ளே போனார்கள் விவேக்கும் கோகுல்நாத்தும். வீடு பெரியதாக இருந்தது. ஒரு வரவேற்பு அறை, கூடம், சுற்றிலும் 4-5 அறைகள். ஒவ்வொரு அறையும் நுழைந்து வெளிப்பட்டு பின் மரப்பலகையால் தடுக்கப்பட்ட அலுவலகம் என்று சின்னதாய் போர்டு தொங்கிக் கொண்டிருந்த அறைக்குள் நுழைந்தார்கள். கண்ணாடி மேஜையின் மேல் தூசி தன் முதல் கோட்டிங்கை ஆரம்பித்திருந்தது. கோகுல்நாத் அங்கே இருந்த அலமாரிகளை திறந்து பார்த்து கொண்டிருக்க விவேக்கின் பார்வை டெலிஃபோனுக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அந்த உரையின் மேல் போனது. எடுத்தான். பழுப்பு நிற உரை. அதன் மேல் கோபாலகிருஷ்ணனின் முகவரி தெரிய பிரித்தான். தமிழில் தட்டச்சு செய்யப்பட்ட வாசகங்கள். வேகமான பார்வையுடன் ஒவ்வொரு வரிகளாக படித்தான். கோகுல்நாத், இந்த கடிதத்தை படியுங்க. கோகுல்நாத் அந்த கடிதத்தை படித்துவிட்டு சதைப்பிடிப்போடு கூடிய தன் தாடையை ஆள்காட்டி விரலால் கீறி கொண்டார். கடிதத்தின் கடைசி வரிகள் மனசுக்குள் கெட்டியாய் உட்கார்ந்து கொண்டன. 1. உங்கள் மனைவி. இல்லை என்றால் நான். உடனே முடிவு எடுக்க வேண்டியது உங்கள் கடமை. முடிவுக்காக காத்திருக்கிறேன். ரோஜா. யார்? அத்தியாயம் 6. விவேக் கேட்டான். கோகுல்நாத், அந்த கடிதத்தை படிச்சிங்களா? படித்தேன். இந்த வழக்கில் ஒரு புது முகம் நுழைஞ்சிருக்கு. பெயர் ரோஜா. அநேகமாக இது கோபாலகிருஷ்ணனின் சின்ன வீடு செட்டப்பாக இருக்கலாம். ஒன்று உங்கள் மனைவி, இல்லையேல் நான். உடனே முடிவு எடுக்க வேண்டியது உங்கள் கடமை. முடிவுக்காக காத்திருக்கிறேன். இந்த வாசகங்கள் அதைத்தான் ஊர்ஜிதம் பண்ணுது. டெலிஃபோன் புத்தகத்தில் முதல் பக்கத்தை பிரித்து பாருங்கள் கோகுல்நாத். ஏதாவது முக்கியமான தொலைபேசி எண்கள் கிடைக்கலாம். கோகுல்நாத் பிரித்து பார்த்தார். முக்கிய தொலைபேசி எண்கள் என்கின்ற பகுதியில் பால்பாயிண்ட் பேனாவால் எழுதப்பட்ட பெயர்களையும் தொலைபேசி எண்களையும் பார்த்து கொண்டே வந்தார். சட்டென்று மலர்ந்தார். எல்ஆர் மதர் ஹவுஸ், CBE 26274. ஏதாவது புரியுதா? கோயம்புத்தூரில் இருக்கிற லலிதா ரேணுவோட அம்மா ஃபோன் நம்பர் தானே? சரி, இந்த எண்ணுக்கு அடித்து பார்ப்போமா? பண்ணி பாருங்க. கோகுல்நாத் STD எண்ணையும் தொலைபேசி எண்ணையும் டயலில் சுற்றினார். 4-5 முறைக்கு பிறகு இணைப்பு கிடைத்தது. ஹலோ, குரல் கொடுத்தார். யார் பேசுறது? அது லலிதா ரேணு வீடு தானே? ஆமாம்.
அங்கே லலிதா ரேணு இருக்காங்களா? இல்லையே. நீங்கள் யார் பேசுகிறது? வீட்டு வேலையாள் வேலுச்சாமி பேசுகிறேன். வீட்டில் வேற யாரும் இல்லையா? இல்லைங்க. எங்கே போயிருக்காங்க? அம்மாவும் முதலாளியும் வெளியூர் போயிருக்காங்க. மாப்பிள்ளை கோபாலகிருஷ்ணன் அங்கே வந்தாரா? வரலைங்க. நீங்கள் யாருங்க பேசுகிறது? முதலாளியோட நண்பர். பேருங்க தேவராஜன். வந்தா சொல்லிடு. அப்புறம் லலிதா ரேணு கோயம்புத்தூருக்கு கடைசியாக எப்போ வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? கோயம்புத்தூருக்கு வந்து 1 மாதத்துக்கு மேலே இருக்குங்க. முதலாளியும் அம்மாவும் இப்போ எந்த ஊருக்கு போயிருக்காங்க? பெங்களூருக்கு. பெங்களூரில் யார் இருக்காங்க? அவங்க சொந்த ஜனம் நிறைய பேர் இருக்காங்கன்னு பேசிப்பாங்க. சரி, 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணுறேன். முதலாளி வந்தால் சொல்லிடு. கோகுல்நாத் ரிசீவரை வைத்துவிட்டு விவேக்கிடம் உரையாடலின் சமாச்சாரத்தை சொல்ல அவன் செவிமடித்து விட்டு கன்னத்தை தேய்த்தான். லலிதா ரேணு காணாமல் போன விவகாரம் அவளோட பெற்றோருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். வழக்கில் நிறைய முடிச்சு விழுந்திருக்கு விவேக். புஷ்பராஜோட பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே புதைக்கப்பட்ட பெண் பிணம் யாரு, ஆண் பிணம் யாருங்கிற கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கல. புஷ்பராஜ் கொலை செய்யப்படாத பட்சத்தில் அவர் எங்கே போயிருப்பார்? ஆஃபீஸ் வாட்ச்மேன் வீரப்பன் வாக்குமூலப்படி புஷ்பராஜை தேடிக்கிட்டு போன திங்கட்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு ஆட்டோவில் ஒரு பெண்ணும் ஆணும் வந்திருக்காங்க. அவங்க கோவமாக இருந்திருக்காங்க. வந்த அவங்க யாருன்னு இதுவரைக்கும் நமக்கு தெரியலை. அந்த ரோஜாவுக்கு தொலைபேசி எண் இருக்கான்னு பாருங்க கோகுல்நாத். கோகுல்நாத் பார்த்து விட்டு உதட்டை பிதுக்கினார். சின்ன வீடு விவகாரம், அதான் ஆள் எழுதி வைக்கல. அவர் சொல்லி கொண்டு இருக்கும்போதே தொலைபேசி துடித்தது. விவேக் சட்டென்று ரிசீவரை எடுத்தான். காதுக்கு கொடுக்க ஹலோ ஒரு பெண் குரல் கேட்டது. ஹலோ, கோபாலகிருஷ்ணன் இருக்காரா? இருக்கார். நீங்கள் யார் பேசுகிறது? அவருக்கு வேண்டியவங்க. வேண்டியவங்கன்னா ரிசீவரை அவர்கிட்ட கொடுங்க, நான் பேசிக்கிறேன். அவர் பாத்ரூம் போயிருக்கார். ஒரு 2 நிமிஷம் லைனில் காத்துருங்க, கூப்பிட்றேன். விவேக் ரிசீவரை கீழே வைக்காமல் இடது உள்ளங்கையால் அதை இறுக்கி பொத்தி கொண்டே கோகுல்நாத்திடம் திரும்பினான். பேசுறது யாருன்னு தெரியல. வற்புறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ கேட்டால் மறுமுனையில் இருக்கிற பெண்ணுக்கு சந்தேகம் வந்துடும். விவேக், நீங்கள் தொடர்பை துண்டிக்காமல் ரிசீவரை கையில் வச்சுக்கிட்டு இருங்க. நான் பக்கத்தில் எங்கேயாவது பொது தொலைபேசி இருந்தால் அது மூலமாக தொலைபேசி இணைப்பகத்துக்கு தொடர்பு கொண்டு இந்த எண்ணோட பேசுகிற எண்ணை கண்டுபிடிச்சிக்கிட்டு வர்றேன். கோகுல்நாத் வேகமாக வெளியே வந்தார். எதிர் வீட்டு வாசலில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு சின்ன கும்பலிடம் கேட்டார். இங்கே பொது தொலைபேசி எங்கே இருக்குது? அதோ அந்த மருந்து கடையில் இருக்குது சார். இளைஞன் ஒருவன் கையை காட்ட கோகுல்நாத் 4 வீடுகள் தள்ளி இருந்த அந்த மருந்து கடைக்கு வந்தார். பணம் செலுத்தும் இடத்தில் இருந்த நபரிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு டயல் செய்தார். இணைப்பு கிடைத்ததும் தொலைபேசி தொடர்பாக கண்காணிப்பாளருக்கு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு விவரத்தை சொன்னார். லைனில் இருங்க, 1 நிமிடம் முழுசா ஓடிய பின்பு கண்காணிப்பாளர் சொன்னார். நீங்கள் சொன்ன எண்ணோட பேசி கொண்டிருக்கிற எண் 40205. அந்த எண்ணுக்குரிய முகவரி ஜி கங்கா, எண் 32, பகிரதி தெரு, டி நகர். நன்றி. கோகுல்நாத் ரிசீவரை வைத்துவிட்டு மருந்து கடைக்காரருக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு விவேக்கிடம் வந்தார். கிடைச்சிடுச்சு என்றதும் விவேக் தன் கையை ரிசீவர் கேபிளில் இருந்து நகர்த்தி குரல் கொடுத்தான். ஹலோ ஹலோ, கோபாலகிருஷ்ணனா? கோபாலகிருஷ்ணன் இன்னும் பாத்ரூமில் தான் இருக்கார். உங்கள் ஃபோன் நம்பரை சொல்லுங்கள், அவர் வந்ததும் பேச சொல்கிறேன். வேண்டாம், நானே ஃபோன் பண்ணுறேன். ஆமாம், நீங்கள் கோபாலகிருஷ்ணனோட நண்பரா? பேரு ராதாகிருஷ்ணன். டொக். மறுமுனையில் ரிசீவர் கவிழ்ந்து கொண்டது. இங்கே விவேக் ரிசீவரை வைத்துவிட்டு கோகுல்நாத்தை ஏறிட்டான். கோகுல்நாத், மறுபக்கம் பேசின அம்மணி சரியில்லை. நீங்கள் இங்கேயே கிளறலை தொடர்ந்து பண்ணுங்க. நான் பகீரதி தெருவுக்கு போய் அந்த அம்மனியை பார்த்துட்டு வர்றேன். டி நகரில் இருந்த அந்த பகீரதி தெரு சுத்தமாய் நிசப்தமாய் நிறைய குட்டி பங்களாவோடு இருந்தது. விவேக் சுலபமாய் 32ஆம் என் வீட்டை கண்டுபிடித்து அந்த வாசலுக்கு எதிரே 2 சக்கர வாகனத்தை நிறுத்தினான். சாத்தி இருந்த கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போன போது நாயொன்று ஜன்னலில் எட்டி பார்த்து குரைத்தது. விவேக் வாசல்படி ஏறி அழைப்பு மணி சுவிட்சை கட்டை விரலால் தேய்க்க உள்ளே அது டிங் டாங் என்றது. தொடர்ந்து கதவு சிக்கனமாக திறக்கப்பட்டு ஒரு நடுத்தர வயது பெண்ணின் முகம் எட்டி பார்த்தது. யார் வேணும்? இங்கே கங்காங்கிறது நான் தான். நீங்கள் யாரு? கோபாலகிருஷ்ணனோட நண்பர் ராதாகிருஷ்ணன். அவளுடைய முகம் சாயம் போயிற்று. டெலிஃபோனில் பேசுனது நான் தான். என்னோட முகவரி எப்படி? போலீஸ்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே இல்லை. நீங்கள் போலீஸா? பக்கா போலீஸ், கிரைம் பிரான்ச்.
கங்கா வெளிரி போன முகத்தோடு விவேக்கை ஏறிட்டான். உள்ளே போய் பேசலாமா? என்ன பேசணும்? அவள் கேட்டுக்கொண்டு இருந்த போதே விவேக் உள்ளே நுழைந்து வரவேற்பறையில் இருந்த சோபாவில் உட்கார்ந்து கொண்டான். கோபாலகிருஷ்ணனுக்கு எதுக்காக ஃபோன் பண்ணினீங்க? வந்து இங்கே உங்களால் பேச முடியலன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாமா? வேண்டாம். பின்ன சொல்லுங்க. என்னோட பொண்ணு ரோஜாவுக்கும் கோபாலகிருஷ்ணனுக்கும் 2 வருஷமாக பழக்கம். ரோஜா உங்கள் பொண்ணா? மனசுக்குள் விசிலடித்தான் விவேக். ஆமாம். சரி, மேலே சொல்லுங்க. போன திங்கட்கிழமை காலையிலேயே வெளிப்புற படப்பிடிப்புக்கு போன என் பொண்ணு இந்த தேதி வரைக்கும் திரும்பி வரல. கோபாலகிருஷ்ணனோட வீடு பூட்டி இருந்தது. 2 பேரும் வெளியூர் எங்கேயாவது போயிருக்கலான்னு நினச்சி நானும் சும்மா இருந்துட்டேன். இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். உங்கள் பொண்ணு சினிமாவில் நடிச்சிருக்காங்களா? சும்மா தலை காட்டும் வேஷம்தான். ஒரு படப்பிடிப்புக்கு போனால் சில 1000 கிடைக்கும். ரோஜாவோட கோபாலகிருஷ்ணனுக்கு தொடர்பு வச்சிருக்கிற விஷயம் அவரோட மனைவி லலிதா ரேணுக்கு தெரியுமா? தெரியும். கோபாலகிருஷ்ணன் வீடு பூட்டி இருக்கு. லலிதா ரேணுவும் வீட்டில் இல்லை. அவள் எங்கே போயிருக்கான்னு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு புஷ்பராஜை தெரியுமா? புஷ்பராஜ் யாரது? விவரம் சொன்னான் விவேக். எனக்கு தெரியாது. கோபாலகிருஷ்ணனும் ரோஜாவும் அடிக்கடி வெளியூர் போவாங்களா? போவாங்க. எந்த ஊருக்கு போவாங்க? ஊட்டி, கொடைக்கானல், மைசூர். இந்த கடிதத்தில் இருக்கிறது உங்கள் பெண்ணோட கையெழுத்து தானே? கோபாலகிருஷ்ணனின் மேஜை மேல் கண்டெடுத்த ரோஜாவின் கடிதத்தை காட்டினான் விவேக். அவள் பார்த்துவிட்டு தலையை அசைத்தாள். ஆமாம். ரோஜாவுக்கு எந்த ஊரில் வெளிப்புற படப்பிடிப்பு? திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். விவேக் அடுத்த கேள்விக்கு போகும் முன்பு உள்ளே தொலைபேசி ஒலித்தது. வேகமாய் நகர முயன்ற கங்காவை கையமர்த்தி விட்டு விவேக் போய் ரிசீவரை எடுத்தான். ஹலோ விவேக் என்றான் கோகுல்நாத். எஸ், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு தகவல். என்ன? புஷ்பராஜ் வந்து. அத்தியாயம் 7. ஸ்டேஷனில் காத்திருந்த புஷ்பராஜ் ஒரு வார தாடியில் கொஞ்சம் கலக்கமாய் இருந்தான். நெற்றியிலும் மணிக்கட்டிலும் கணிசமான பேண்டேஜ் கட்டுகள். மூக்கும் கீழ் உதடும் வீங்கி இருந்தன. விவேக் அவனுக்கு எதிராக நாற்காலியை போட்டுக்கொண்டு உட்கார்ந்தான். சொல்லுங்க, என்ன நடந்தது? புஷ்பராஜ் வீக்கமாயிருந்த உதரோடு கொஞ்சம் சிரமப்பட்டு பேசினான். சார், செவ்வாய்க்கிழமை ராத்திரி நான் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்தேன். ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து ஒரு ஆட்டோவை அமர்த்திக்கிட்டு வழக்கமாக தங்குற லாட்ஜை நோக்கி போய்கிட்டு இருந்தேன். ஆட்டோ பிள்ளையார் கோயிலுக்கு பக்கமாக திரும்பினப்ப ஒரு போலீஸ் ஜீப் குறுக்கே வந்து நின்றது. அதிலிருந்து போலீஸ்காரரும் இன்ஸ்பெக்டரும் இறங்கி என்கிட்ட வந்தாங்க. சூட்கேஸை சோதனை போடணும், ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிட்டாங்க. நான் இங்கேயே சூட்கேஸை திறந்து காட்டுறேன்னு சொன்னதுக்கு அவங்க ஒப்புக்கலை. என்னை கெட்ட வார்த்தையிலேயே திட்டி வெளியே இழுத்தாங்க. ஜீப்புக்கு தள்ளிட்டு போனாங்க. சில வினாடிகள் பேச்சை நிறுத்திய புஷ்பராஜ் வீங்கிய உதடை கைக்குட்டையால் மெல்ல ஒற்றிக்கொண்டு பின் பேச்சை தொடர்ந்தான். ஜீப்பில் என்னை உட்கார வச்சு ஒரு தோப்பு பக்கமாக கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போனதும் தான் தெரிஞ்சது அவங்க போலியான போலீஸ்ன்னு. போலீஸ் சீருடையை கலட்டி வச்சுட்டு என்னை தாக்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் யார், என்னை எதுக்காக அடிக்கிறீங்கன்னு கேட்டேன். அவங்க அதுக்கு பதில் சொல்லாமல் மூர்க்கமாக என்னை தாக்குனாங்க. அந்த தாக்குதலை தாங்கி கொள்ள முடியாமல் நான் மயக்கமாயிட்டேன். கண் விழிச்சு பார்த்தப்ப ஒரு ஆஸ்பத்திரியின் கட்டிலில் இருந்தேன். காலண்டர் தேதியை பார்த்ததும் எனக்கு பகீர்னு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 5 நாள் சுயநினைவு இல்லாமல் மயக்கமாக கிடந்ததாக டாக்டர் சொன்னார். என்னை தாக்குனவங்க என் சூட்கேஸை கொண்டு போயிட்டதால என்னை பற்றின விவரங்கள் போலீஸ்க்கோ டாக்டருக்கோ தெரியாமல் போச்சு. நான் கண் முழிச்சு சுய உணர்வுக்கு வந்ததும் விவரங்களை போலீஸில் சொன்னேன். அவங்க உடனே என்னோட ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் தகவல் கொடுத்துட்டு பாதுகாப்போடு அனுப்பி வச்சாங்க. புஷ்பராஜ் பேச்சை நிறுத்த விவேக் கேட்டான். மொத்தம் எத்தனை பேர் உங்களை தாக்குனாங்க? 3 பேர். 3 பேரும் போலீஸ் சீருடையிலே இருந்தாங்களா? ஆமாம். அவங்க உங்ககிட்ட மலையாளத்தில் பேசினாங்களா இல்லை தமிழில் பேசினாங்களா? தமிழில். திருவனந்தபுரத்தில் எந்த ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க? காலடி போகிற ரோட்டில் முன்னக்காரான்னு ஒரு இடம். அங்கே தான் ஜீப்பை நிறுத்திட்டு என்னை அடிக்க ஆரம்பித்தாங்க. உங்களை அடிக்கும்போது யாரும் பேசலையா? பேசலை. சரி, நான் இப்போ கேட்க போகிற கேள்விகளுக்கு நீங்கள் எதையும் மறைக்காமல் உண்மையான பதிலை சொல்லணும். கேளுங்க சார். யார் அந்த லல்லி? லல்லியா? ஆமாம். நீங்கள் தவறான தொடர்பு வச்சிருக்கிற அந்த பெண்ணோட முழு பெயரை வேண்டுமானாலும் சொல்லட்டுமா? லலிதா ரேணு. லலிதா ரேணு தவறான தொடர்பு? என்ன சார் சொல்கிறீங்க? விவேக் புன்னகைத்தான். லல்லிங்கிற பேரில் உங்களுக்கு யாரையும் தெரியாதா? தெரியாது. பொய் சொல்லாதீங்க, மாட்டிப்பீங்க. இல்லை சார், லல்லின்னு எனக்கு யாரையும் தெரியாது.
கோகுல்நாத், அந்த கடிதத்தை கொடுங்க. கோகுல்நாத் தன் சட்டை பையில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த கடிதத்தை எடுத்து புஷ்பராஜிடம் நீட்டினார். உங்கள் ஆஃபீஸ் மேஜை டிராயரில் இருந்த கடிதம் இது. புஷ்பராஜ் அந்த கடிதத்தை வாங்கி படித்தான். படிக்கும் போதே முகம் விதவிதமாய் மாறியது. கடைசி வரியை படித்ததும் திகைப்பில் அலறினான். சார், இந்த லல்லி யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னா இந்த கடிதம் வேறு யாராலோ வேணும்னே உங்களுக்கு எழுதப்பட்டதுன்னு சொல்ல வர்றீங்களா? ஆமாம். லலிதா ரெய்னுங்கிற பேரை நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. சரி, கோபாலகிருஷ்ணனை தெரியுமா? இந்த கோபாலகிருஷ்ணன் ஜிகே ஃபைனான்ஸ் உரிமையாளர். தெரியாது. ரோஜா? அது யாரு? துணை நடிகை ரோஜா. தெரியாது. கடந்த திங்கட்கிழமை ராத்திரி நீங்கள் ஆஃபீஸில் 7:30 மணி வரைக்கும் இருந்துட்டு வீட்டுக்கு போனதும் உங்களை தேடிக்கிட்டு ஆட்டோவில் ஒரு ஆணும் பெண்ணும் வந்ததாகவும் அவங்க 2 பேரும் கோபமாக இருந்ததாகவும் ஆஃபீஸ் செக்யூரிட்டி சொன்னான். அப்படி வந்தது யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடையாளம் வாட்ச்மேன் வீரப்பன் அவங்களே சரியானபடி கவனிக்கலையாம். சார், நீங்கள் சொல்கிற விஷயமெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கோகுல்நாத், புஷ்பராஜுக்கு அந்த புகைப்படத்தை காட்டுங்க. கோகுல்நாத் உள்ளே போய் ஆல்பம் மாதிரி இருந்த அந்த கோப்பை கொண்டு வந்து புஷ்பராஜுக்கு எதிரே விரித்தார். இது உங்கள் வீட்டில் புதைக்கப்பட்ட ஆண் பெண் பின்னங்களோட படங்கள். பல கோணங்களில் இருந்து எடுக்கப்பட்டவை. ஒவ்வொரு புகைப்படத்தையும் நிதானமாக பாருங்க. அந்த சிதைந்த முகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிந்த முகம் ஏதாவது தென்படலாம். புஷ்பராஜ் பார்த்தான். அந்த புகைப்படங்கள் எல்லாவற்றையும் பார்த்து முடிக்க வெகு நேரம் எடுத்துக்கொண்ட பின் தீர்க்கமாய் உதட்டை பிதுக்கினான். யாருன்னே தெரியல சார். கோகுல்நாத் இன்னொரு உரையில் இருந்து லலிதா ரெய்னு, ரோஜா புகைப்படங்களை எடுத்து காட்டினார். இந்த பெண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துவிட்டு இல்லை என்றான் புஷ்பராஜ். என்னோட சந்தேகத்தை சொல்லட்டுமா? படுக்கை விரிப்பை கட்டிலில் விரித்து கொண்டே ரூபலா கேட்க, விவேக் சொல்லு என்றான். இரவு 10 மணி. டிவி குறைந்த சத்தத்தில் பாராளுமன்ற செய்திகளை இந்தியில் சொல்லிக் கொண்டிருந்தது. ரூபலா விவேக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். வீட்டுக்குள்ள புதைக்கப்பட்ட ஆண் பிணம் கோபாலகிருஷ்ணனாக இருக்கலாம், பெண் பிணம் ரோஜாவாக இருக்கலாம். அப்படின்னா இந்த கொலைகளை பண்ணியது லலிதா ரெய்னு இல்லையா? ஆமாம், அதே நோக்கம். கணவன் ஒரு துணை நடிகையை விரும்பினா எந்த பெண்ணால தான் பொறுத்துட்டு இருக்க முடியும்? லலிதா ரெய்னு இந்த கொலைகளை பண்ணிட்டு தலைமறைவா ஆகிட்டான்னு சொல்ல வர்றியா? ஏன் இருக்கக்கூடாது? சரி, புஷ்பராஜ் வீட்டுக்குள்ள அந்த பிணங்களை புதைக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? லலிதா ரெய்னுவுக்கும் புஷ்பராஜுக்கும் தொடர்பு இருந்திருக்கலாம். புஷ்பராஜ் தான் லலிதா ரெய்னுவை தெரியாதுன்னு சொல்றாரே, அப்படின்னா அவருக்கு வந்த கடிதம் பொய்யா? லலிதா ரெய்னுவை தெரியாதுன்னு புஷ்பராஜ் சொல்றது பச்சை பொய். லலிதா ரெய்னு இருக்கிற இடம் நிச்சயமா புஷ்பராஜுக்கு தெரியும். அப்ப இந்த கொலையில் புஷ்பராஜுக்கு பங்கு உண்டுன்னு சொல்றியா? ஆமாம். நீ சொல்றது உண்மையா இருந்தால் திருவனந்தபுரத்திலேயே புஷ்பராஜ் ஏன் போலீஸ் மாதிரி சீருடை போட்டுக்கிட்டு வந்த ஆட்கள் கிட்ட உதைப்படணும்? அது அவரோட கட்டுக்கதையா ஏன் இருக்கக்கூடாது? கதையா இருக்க நியாயமில்லை. ஏன்னா ஆள் ரொம்பவும் அடிபட்டு இருக்காரே. திருவனந்தபுரம் ஆஸ்பத்திரியில் விசாரணை பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. புஷ்பராஜ் உயிர் பிழைச்சதே பெரிய காரியம்னு டாக்டர் சொல்றார். புஷ்பராஜ் அங்கே தாக்கப்பட்டதுக்கும் இங்கே நடந்த கொலைகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். எப்படி? பூட்டப்பட்ட புஷ்பராஜ் வீட்டுக்குள்ள தானே பிணங்கள் பிதைக்கப்பட்டு இருந்தது. ரூபலா நெற்றியை பிடித்து கொண்டாள். வழக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கு. செத்தவங்க யாரு, கொலையாளி யாருன்னு எதுவுமே பிடிபடாமல் ஒரே இருட்டா இருக்கு. புஷ்பராஜை தேடிக்கிட்டு ஆட்டோவில் வந்த ஆணும் பெண்ணும் யாருன்னு தெரிஞ்சா வழக்குக்குள்ள வெளிச்சம் வரும். விவேக் சொல்லி கொண்டு இருக்கும் போதே வாசலில் ஜீப் இறையும் சத்தம் கேட்டது. ரூபலா, கோகுல்நாத் வர்றாருன்னு நினைக்கிறேன். ரூபலா போய் கதவை திறந்தாள். வேறொரு இன்ஸ்பெக்டர் நின்றிருந்தார். சார் இருக்காரா? என்ன விஷயம்? விவேக் உள்ளே இருந்து வர இன்ஸ்பெக்டர் விரைப்புக்கு வந்து சல்யூட் போட்டார். எஸ், துணை நடிகை ரோஜா சம்பந்தமா படப்பிடிப்பு வட்டாரத்தில் விசாரணை பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்திருந்தீங்க சார். ஆமாம், 10 நிமிடத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் கிடைச்சது. என்ன? ரோஜா அஜய் குமாருங்கிற கேமராமேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு டிநகர் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காளாம். மேற்கொண்டு அவர்கள் மேல் என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறது புரியல சார். அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான். அத்தியாயம் 8. விவேக் அந்த இரவு நேரத்தில் டிநகரில் இருக்கும் ரோஜா வீட்டுக்கு போன போது அவள் இரவு உடையில் இருந்தாள். கைகளுக்கும் முகத்துக்கும் ஆலிவ் எண்ணெய் மாதிரி எதையோ மினுமினுவென்று பூசியிருந்தாள். சதைப்பிடிப்பான உப்பலான முகத்தில் ராத்திரி நேர சாகசம் தெரிந்தது. அவளுடைய அம்மாக்காரி போல் பயந்து விடாமல் துணிச்சலாகவே பேசினாள்.
விவேக் தன் கையில் இருந்த கடிதத்தை அவளிடம் காட்டினான். இதை எழுதினது நீங்க தானே? ஆமாம். கோபாலகிருஷ்ணனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு லலிதா ரேணுவுக்கு தெரியுமா? தெரியும். கோபாலகிருஷ்ணனும் லலிதா ரேணுவும் எங்கே போயிருக்காங்கன்னு தகவல் உண்டா? இல்லை. கோபாலகிருஷ்ணனை நீங்கள் என்னைக்கு கடைசியாக பார்த்தீங்க? ஒரு வாரம் இருக்கும். சரியாக என்னைக்குன்னு சொல்ல முடியுமா? ரோஜா உதட்டுச்சாயம் உறைந்து போன உதடுகளை தன் முன் பற்களால் கடித்து கொண்டு சில வினாடிகளை செலவழித்து யோசித்து விட்டு சொன்னாள். போன சனிக்கிழமை. எங்கே வச்சு பார்த்தீங்க? நான் ஸ்டூடியோவுக்கு காரில் போய்கிட்டு இருக்கப்ப அவர் ஸ்கூட்டரில் எதிர்பட்டார். பேசிக்கிட்டீங்களா? ஆமாம். என்ன பேசிக்கிட்டீங்க? என் கூட தொடர்பு வச்சுக்கிறதால அவருக்கும் அவரோட மனைவிக்கும் தினசரி சண்டையாம். ஒரே டென்ஷனாக இருக்குன்னு சொன்னார். அவர்கிட்ட மேற்கொண்டு பேச அவகாசம் இல்லாதனால நான் ஸ்டூடியோவுக்கு கிளம்பி போயிட்டேன். படப்பிடிப்பில் 1 மணி நேரம் ஓய்வு கிடைச்சப்ப தான் இந்த கடிதத்தை எழுதி அவருக்கு அனுப்பினேன். விவேக் குறுக்கிட்டான். இப்படி ஒரு கடிதத்தை கோபாலகிருஷ்ணனுக்கு எழுதின பின்னாடி அஜய்குமார்ன்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி இருக்கீங்களே, இது எப்படி? கடிதத்தை எழுதி தபால் பண்ணின பிறகு தான் யோசிச்சு பார்த்தேன். கல்யாணமான ஒருத்தரை நம்பிக்கிட்டு அவர் பின்னாடி போகிறத காட்டிலும் என்ன விரும்புகிற அஜய்குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு. உங்களோட இந்த திடீர் மனமாற்றம் ஒப்புக்கொள்ளும்படியா இல்லையே? ரோஜாவின் முகம் லேசாய் சிவந்தது. நீங்கள் ஒப்புக்கிட்டாலும் சரி, இல்லை என் மேலே சந்தேகப்பட்டு ஒப்புக்காமல் போனாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னோட மனசுக்கு சரின்னு பட்டதை நான் செஞ்சேன். உங்களோட அம்மா கிட்ட இந்த கல்யாண விஷயத்தை ஏன் சொல்லலை? அம்மாவுக்கு தெரிய வேணான்னு அஜய்குமார் தான் சொன்னார். அஜய்குமார் இப்போ எங்க? அவரோட வீட்டுக்கு போயிருக்கார். அவங்க வீட்டில் எங்கள் கல்யாண விஷயத்த சொல்லிட்டு நாளைக்கு வந்து என்னை கூட்டி கொண்டு போவார். கோபாலகிருஷ்ணனுக்கும் உங்களுக்கும் இருந்த தொடர்பு அஜய்குமாருக்கு தெரியுமா? தெரியும், சொல்லியிருக்கேன். புஷ்பராஜுங்கிற பேரை எங்கேயாவது எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. தாரிகான்ற பெயரை? இல்லை. திருவல்லிக்கேணி ரோட்டில் இருக்கிற சக்தி நகர் எப்பயாவது போயிருக்கீங்களா? இல்லை. லலிதா ரேணுவை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். விவேக் தன் கையில் வைத்திருந்த உரையை பிரித்து புஷ்பராஜின் வீட்டில் தோண்டி எடுக்கப்பட்ட பிணங்களின் புகைப்படத்தை காட்டினான். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆணையும் பெண்ணையும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. ரோஜாவின் பார்வை நடுக்கமாய் புகைப்படத்தின் மேல் விழுந்தது. சிறிது நேரத்திற்கு பின்பு நிமிர்ந்தாள். சரியாக முகம் தெரியலையே, கொஞ்சம் முன்னிப்பா பாருங்க. மறுபடியும் பார்த்தாள். மேல் உதட்டில் வியர்வை கட்டியது. தொண்டைக்குழி அடிக்கடி எச்சில் விழுங்கியது. விவேக் கேட்டான், பெண்ணோட பிணத்தை பார்க்கும்போது லலிதா ரேணுவோட சாயல் தெரியுதா? எனக்கு தெரியல, மூஞ்சி தெளிவாவே இல்லை. சரி, ஆண்? இதுவும் அப்படித்தான். ரோஜா திணறலாய் சொல்லிக்கொண்டே இருக்கும்போதே வீட்டு வாசலில் இருசக்கர வாகனம் ஒன்று வரும் சத்தம் கேட்டது. அடுத்த சில வினாடிகளில் அழைப்பு மணி ஒலித்தது. அம்மா, யாருன்னு போய் பாரு. ரோஜாவின் அம்மாக்காரி வாசல் கதவை நோக்கி போனாள். உள்ளே வரும் நபருக்காக விவேக் காத்திருக்க தலைக்கவசம் ஏந்திய கையோடு இளைஞன் ஒருவன் உள்ளே வந்தான். ரோஜா மெல்லிய குரலில் சொன்னாள், இவர்தான் அஜய்குமார். உள்ளே வந்த அவன் விவேக்கை ஒரு தயக்க பார்வை பார்த்துவிட்டு ரோஜாவிடம் திரும்பினான். 1 நிமிஷம் என்று அவளை பக்கத்து அறைக்கு கூட்டி கொண்டு போனான். ரோஜா, என்னோட வீட்டில் நம்ம கல்யாணத்தை ஒப்புக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதான் புறப்பட்டு வந்துட்டேன். வந்திருக்கிற அந்த ஆள் யாரு? அஜய். வந்திருக்கிறது போலீஸ். போலீஸா? ஆமாம். எதுக்காக வந்திருக்காங்க? புஷ்பராஜுங்கிற ஒருத்தர் வீட்டில் 2 பிணங்கள் புதைக்கப்பட்டு இருந்ததாம். அது சம்பந்தமாக விசாரிக்க வந்திருக்கார். உன்னை எதுக்காக விசாரிக்கணும்? கோபாலகிருஷ்ணனையும் அவரோட மனைவி லலிதா ரேணுவையும் கடந்த 5 நாளாக காணோமா. அதுக்காக விவேக் உள்ளே வந்தான். மிஸ்டர் அஜய், இந்த விசாரணை உங்களுக்கும் சேர்த்துதான். நானே வந்து உங்களை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. எதுக்காக விசாரணை? கோபாலகிருஷ்ணனையும் லலிதா ரேணுவையும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. ரோஜா சொல்லி தான் எனக்கு தெரியும். புஷ்பராஜ் தாரிகான்னு யாரையாவது தெரியுமா? தெரியாது. திருவல்லிக்கேணி ரோட்டில் இருக்கிற சக்தி நகருக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? அப்படி ஒரு நகர் இருக்குங்கிறதே நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அஜய்குமார் தன் தோள்களை குலுக்கி கொண்டே சொல்ல விவேக் கேட்டான். ரோஜாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா? ஆமாம். என்னைக்கு பண்ணிக்கிட்டீங்க? புதன்கிழமை. எந்த ஊரில்? பெங்களூருக்கு போய் அங்கே இருக்கிற சந்தோஷிமா கோயிலில். கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு ஏன் நேராக ஊருக்கு வரல? அப்படியே மைசூர் போயிட்டோம். பெங்களூரில் எந்த ஹோட்டலில் தங்கினீங்க? பெயரை சொன்னான். மைசூரில். அந்த பெயரையும் சொல்லி முடித்தான். லாட்ஜில் தங்கினதுக்கான ரசீது வச்சுருக்கீங்களா? என் மேலே சந்தேகப்படுறீங்களா? இது விசாரணை தான். ரசீது வச்சுருக்கீங்களா? சூட்கேஸில் பார்க்கணும்.
பார்த்து எடுத்து கொடுங்க சொன்ன விவேக் தன் கையில் இருந்த புகைப்படங்களை காட்டினான். இதில் இருக்கிற ஆண் பிணத்தையும் பெண் பிணத்தையும் பார்த்து யாரா இருக்குன்னு அடையாளம் காட்டுங்க பார்க்கலாம். அஜய்குமார் அந்த புகைப்படத்தை சலனம் இல்லாமல் பார்த்துவிட்டு உதட்டை பிதிக்கினான். விவேக் ரோஜா வீட்டில் இருந்து நேராய் போலீஸ் நிலையத்துக்கு வந்தபோது நேரம் 1:10. ஒரு கோப்பில் ஆழ்ந்திருந்த கோகுல்நாத் விவேக்கை பார்த்ததும் அதை மூடினார். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இருந்தேன், நீங்கள் ரோஜா வீட்டுக்கு போனதாக தகவல். விவேக் ரோஜா வீட்டில் நடந்ததை சொல்ல கோகுல்நாத் கேட்டுவிட்டு வலக்கையின் ஆள்காட்டி விரலால் நெற்றி போற்றை தேய்த்து கொண்டார். அஜய்குமாரை அண்டர்லைன் பண்ணலாம் போலிருக்கே. என் மனசுலையும் அந்த நெருடல் இருக்கு. சந்தேகத்தில் கைது பண்ணி கொண்டு வந்துடலாமா? உடனே வேண்டாம். லாட்ஜ் ரசீதுகளை கேட்டிருக்கேன். அதில் ஏதாவது குளறுபடி இருந்துச்சுன்னா மச்சானா கூட்டிகிட்டு வந்துடலாம். ஸ்டேஷன் வாசலில் ஆட்டோ ஒன்று படபடத்து ஓயும் சத்தம் கேட்டது. விவேக் எழுந்தான். ஏதோ புகார் விவகாரம் வருது கோகுல்நாத், நீங்கள் கவனிங்க, நான் கிளம்புறேன். கோகுல்நாத் திகைப்பாய் ஸ்டேஷன் வாசலை பார்த்து கொண்டே சொன்னார். விவேக் உட்காருங்க. எதுக்கு? ஆட்டோவில் இருந்து இறங்குறது யாருன்னு பாருங்க. விவேக் திரும்பி பார்த்தான். லலிதா ரேணுவும் கோபாலகிருஷ்ணனும் ஆட்டோவிலிருந்து இறங்கி போலீஸ் நிலைய படிகளில்